வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிருந்தாவும் கார்த்தியும் மணமேடையில உட்காந்துருக்காங்க. அங்க மாறன் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்தி எழுந்திருச்சு கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் என்ன சந்தோஷப்படுத்திருக்கீங்க, என்ன வாழ்த்திருக்கீங்க. அதே மாதிரி பிருந்தாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். அது என்ன கிஃப்ட்ங்கிறது எல்லாரும் முன்னாடியும் காட்ட போறேன்னு சொல்றாங்க. அந்த பக்கமா டிவி எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடியோ ஷூட் ஏதாவது வச்சிருக்கியா, அதை காட்ட போறியான்னு கேக்குறாங்க மாறன். அதெல்லாம் எதுவும் இல்லை, இப்ப பாருங்கன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. வீடியோல பாண்டியன் பேசுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பிருந்தா என்ன அழுதுட்டு இருக்கேன் மாப்பிள்ள, கண்ணை தொடச்சு விடுங்கன்னு சொல்லவும் கார்த்தி போய் கண்ணை தொடச்சு விடுறாங்க. வீரா, கண்மணி, பிருந்தா நீங்க 3 பேரும் என்னை மிஸ் பண்றதா நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கிறேன். பிருந்தா, உன்னை எந்த அளவுக்கு தெளிவாக வளர்த்திருக்கணும், அதே மாதிரி நீயும் தெளிவான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க. இப்போ நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ, எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கணுங்கிறாங்க பாண்டியன். கார்த்தியனையும் சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அண்ணன் நான் வருத்தப்படுவேன் தெரியுமா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படும். பாண்டியன் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. அடுத்ததாக லட்சுமி அம்மாவை கூப்பிட்டா, அம்மா உங்கள் பொண்ணு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நீங்கள் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷமா இருங்கிறாங்க. கண்மணி, வீரா, பிருந்தா நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் வாழ போகிறீங்க, ஒத்துமையாக இருக்கணுங்கிறாங்க. வீரா, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்கிறாங்க பாண்டியன். உங்க 3 பேருக்கும் ஒரே இடத்துல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நான் வரட்டா அப்படின்னு பாய் சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. இதை பார்த்ததும் பிருந்தா அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. போட்டோ பிடிச்சாங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், வா போய் சாப்பிட்டு வந்துடலான்னு விஜி போய் கார்த்தியும் பிருந்தாவையும் கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. கண்மணி தனியா வந்து வெறுப்பா கொட்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா பிராடு வேலையா பண்றீங்க, எங்க அண்ணன் உயிரோட வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுதா, எங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணம் பிடிச்ச மாதிரி வேற நடிக்கிறீங்களா, எங்க அண்ணன் மாறன மன்னிச்சிட்டாருன்னு சொல்ல வச்சிருவீங்க போல இருக்கு, மொத்த குடும்பமும் கிரிமினலா இருக்கீங்க, எல்லாருமா சேர்ந்து சென்டிமெண்டா பேசி என்னையே கலங்க வச்சிட்டீங்களாடா, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு யோசிக்கிறாங்க. கண்மணி விஜய் சொன்னதை கேட்ட கண்மணி, ராமச்சந்திரன் மாமாவை மட்டும் கடத்திடாதீங்க, அவர் வயசான ஒரு பாவம் நல்லவர்னால சொன்னதை நினைத்த கண்மணி, சரி அவரை கடத்தினா தான் கரெக்டா இருக்குன்னு டிரைவருக்கு ஃபோன் பண்றாங்க. கண்மணி அந்த டிரைவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ரொம்ப ரிஸ்கா இருக்குதுங்கிறாங்க. ரிஸ்கா இருந்தா விட்டு நான் வேற ஆளை பாத்துக்கிறேங்கிறாங்க. இல்ல மேடம், சரி நானே பாத்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கார்த்தியும் இருந்தாவும் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. போட்டோக்காரரை கூப்பிட்டு வளைச்சு வளைச்சு எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அட நீங்களே சாப்பிட்டா எப்படி, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டி விடுங்கன்னு கேலியும் கிண்டலுமா பேசிக்கிறாங்க. அது என்ன பிருந்தா இப்படி எல்லாம் கூச்சப்பட்ட ஆகுமா, கூச்ச விட்டு போகணுங்கிறதுக்காகத்தானே இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்றாங்க. மச்சா நீங்க லட்டு எடுத்தா உங்களுக்கு ஊட்டுங்கன்னு சொல்லவும் கார்த்தி பிருந்தாவுக்கு லட்டு எடுத்து விட்டுறாங்க. அவங்க கார்த்தியும் மாத்தி மாத்தி ஊட்டி சாப்பிட்டுக்கிறாங்க. போட்டோக்காரர் வந்து வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் பிருந்தாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. அப்ப வள்ளியம்மா வர்றாங்க. வந்ததும், டே கார்த்தி 2 பேரும் சாப்பிட்டீங்களா, காலையில 4 மணிக்கெல்லாம் முகூர்த்தத்துக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆயிடணுங்கிறாங்க. என்னது 4 மணிக்காங்கிறாங்க. கார்த்தி, என்னது 4 மணி, நாளைக்கு தானே, அதுவும் பிருந்தா கழுத்தில் தாலி கட்ட போற, கல்யாண நாள், அதுவும் கொரட்டை விட்டு தூங்கிறாதடா விஜய், பாத்துக்கோ, சீக்கிரமா போய் அவங்க 2 பேர்த்தையும் தூங்க சொல்லணும்னு அனுப்பிட்டு போறாங்க வள்ளிமா. மணமேடையில கார்த்தியும் பிருந்தாவும் இருக்காங்க. வீராவும் மாறனும் இருக்காங்க. இந்த பக்கமா அறிவு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்தவங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து வாழ்த்திட்டு போறாங்க. அந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி வேலை செய்யறத பார்த்து பெருமையோடு பார்த்துட்டு போறாங்க அறிவு. சரி நான் கிளம்புறேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பும் போது, அண்ணே மின்னல் மாதிரி வந்துட்டு போறதுக்கா நான் உனக்கு இவ்வளவு தூரம் அழைச்சேன், இருந்து என் கல்யாணத்தை பார்த்துட்டு போலாமல்லன்னு பிருந்தா கேட்கறாங்க. வீரா, எனக்கு மட்டும் உடனே போகணும்னு ஆசையா என்ன, நான் தான் சொன்னேன்ல எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சு வச்சுட்டு இன்னொரு நாள் நான் வரேங்கிறாங்க. சரி நீ அடுத்த தடவை வரும்போது அண்ணி குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரையான்னு வீரா கேட்கவும் சரிங்கிறாங்க. ஊருக்கு போனதும் பெரியப்பா பெருமையாட்டி எல்லாம் போன்ல பேசணும் போல இருக்கு, அவங்களுக்கு போன் பண்ணி கொடுங்கிறாங்க. வீரா சரிங்கிறாங்க. அறிவு கிளம்புறேன்னு சொல்லும்போது மாறனை கூப்பிடுறாங்க. கிளம்புறேங்கிறாங்க. அட சிங்கப்பூர் மச்சான் என்னை மச்சான் கூப்பிட்டாரு பாரு அப்படின்னு மாறன் சந்தோஷப்படுறாங்க. அண்ணனை கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுறியான்னு வீரா கேட்கவும், ஏதோ இப்ப கூட்டிட்டு போறேங்கிறாங்க. அறிவு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மாறன் கொண்டு வரதுக்காக போறாங்க. அப்பங்க ராமச்சந்திரனுக்கு போன் வருது. செந்தில்னு ஒருத்தர் குடோன்ல இருந்து பேசுறாங்க. ஐயா, சூரத்ல இருந்து சரக்கு வந்திருக்கு, அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க, பணம் கையோட வேணும்னு கேக்குறாங்கன்னு ஏதோ பிரச்சனையை பணம் கொடுத்தது எனக்கும் தெரியுங்கய்யா, ஆனா நீங்க நேர்ல வரணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த செந்தில் ராமச்சந்திரன், சரி சூரத்துக்கு போன் பண்ணி பார்க்க வேண்டியதானுங்கிறாங்க. நானும் பண்ணி பார்த்தேங்க ஐயா, தூங்கிட்டாங்க போல இருக்கு, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க ஒரு நிமிஷம் குடோனுக்கு வந்துட்டு போக முடியுமாங்கிறாங்க. டேய் செந்தில், நான் கல்யாண வீட்டுல இருக்கேன்டா, வந்ததும் திரும்பி போயிடலாம், நீங்க வந்து சரக்கு இறக்குனதும் போயிடலாம், வாங்க ஐயான்னு கூப்பிடுவோம். சரி வர இருன்னு ராமச்சந்திரன் போனை கட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ராமச்சந்திரன் வரும்போது ராகவன் கிட்ட சொல்றாங்க, சூரத்ல இருந்து சரக்கு வந்திருக்கான், அந்த டிரைவர் இறக்க விட மாட்டேங்கிறானா, பணம் வேணும்னு கேட்கறானா, பணமெல்லாம் அனுப்பியாச்சு, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. ராகவன், இல்லப்பா நான் போயிட்டு வரட்டுமாங்கிறாங்க. இல்லடா நீ இங்க இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. ராமச்சந்திரன் குடோனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க போய் தலைவரமா மறந்துக்கிறாங்க. ஆள் வந்த மாதிரியும் தெரியல, சரக்கு வந்த மாதிரியும் தெரியலையே, எதுக்காக இப்படி சொன்னாங்க, செக்யூரிட்டின்னு கூப்பிடுறாங்க. செக்யூரிட்டி காணா. ராமச்சந்திரன் பேட்டரியை பிடிச்சிக்கிட்டு அங்கங்க செக்யூரிட்டி தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது கதவு திறந்திருக்கு. ஐயோ என்னது, செக்யூரிட்டியும் காணா, கதவும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் உள்ள போய் பாக்குறாங்க. ராமச்சந்திரனுக்கு சந்தேகம் வருது. மாறனுக்கு போன் அடிச்சுக்கிட்டே, டே யார்டா அது, யார்டா அங்க இருக்கீங்க அப்படின்னு சந்தேகமா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பயமுறுத்திற்காகவே இங்க இருந்து ஒருத்தர் அங்க ஓடுறான், அங்க இருந்து இங்க ஒருத்தர் ஓடுறான். யார்டா அது, சொல்லுங்க சொல்லுங்கன்னு ராமச்சந்திரன் போய்கிட்டே இருக்கும்போது பேட்டரி அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் வந்து
வந்து ஒரு கர்ச்சீப்ல மயக்க மருந்து வச்சு ராமச்சந்திரன் முகத்துல தேய்ச்சிடுறாங்க. அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க. ராமச்சந்திரன் ஒரு சேர்ல வச்சு கட்டி போட்டு வச்சிடுறாங்க. பெருசு மயங்கிட்டது 6 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டாரு. கொடுத்த மயக்க மருந்து அந்த அளவுக்கு பவர். டேய் கை கால் கட்டினா மட்டும் பத்தாதுடா, வாயம் சேர்த்து கட்டுங்கன்னதும் ராமச்சந்திரனோட வாயை இறுக்கி கட்டிடுறாங்க. அடுத்தது வெளியில வந்ததும் கண்மணிக்கு தான் ஃபோன் பண்றாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஆள் இங்க வர வச்சு அவரை கட்டி போட்டுட்டோம். நாளைக்கு காலையில வரைக்கும் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நீங்க எல்லாரும் அலர்ட்டா இருங்க, யார் கண்ணிலையும் சிக்கிடாதீங்க, அங்கிருந்து தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்றாங்க கண்மணி. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி. மாறன் அறிவழகனை கொண்டு விட்டுட்டு வரும்போது அங்க பார்த்தா ராமச்சந்திரனோட கார் நிக்குது. ஃபோன் பண்ணி பாக்குறாங்க, போன் ரிங் ஆயிட்டே இருக்குது. இதை பார்த்த மாறன் குடோனுக்குள்ள வராங்க. அப்பாவை கட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃபைட் பண்ணி எப்படியோ ராமச்சந்திரனை காப்பாத்தி கூட்டி போறாங்க.